ம்ஹ்ம். ம்ஹ்ம். உங்களுக்கு? இல்ல, இல்ல. நீ சாப்பிடு. ஆ. என்ன இப்போ முள்ளு சின்னதா இருக்கு? ஆ. இது என்ன பிபியா? ஆ, இல்ல நல்ல எலும்பு. தெரியும் தெரியும். சும்மா தான் கேட்டேன். ஒரு ஏஜே, நீ சாப்பிடலையா? எனக்கு பசியா போச்சு. விடுங்க. சாப்பிடலன்னா கொழுப்பாவது குறையும். போட்டு போட்டும். ஜெயமா உங்களுக்கு ஊட்டி விடவா? என்னம்மா சொல்ற? ஜெயமா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமான்னு கேக்குறேன். ஊட்டி விட்டா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வாங்க ஜெயமா. நல்லா சாப்பிடுங்க ஜெயமா. என் அம்மாக்கு நான் இப்படிதான் ஊட்டி விடுவேன். திருப்தியா சாப்பிடுங்க ஜெயமா. ஏய், என்ன இது? ஜெயமாக்கு அப்படியே ஊட்டி விடுறா. போற போக்க பார்த்தா கவுத்துருவா போல இருக்கே. கவுத்துருவா போல இல்ல, கவுத்துட்டா. என் தங்கச்சியும் சில மணி நேரமா மொத்தத்தையும் காலி பண்ணவா? வேண்டாம், நீயே சாப்பிடு. அப்படி இரு, அப்படி இரு. அடடடா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெயமா. நல்லா இருமா, நல்லா இரு. எந்திரி எந்திரி எந்திரிமா. ஹாசினி, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுதுமா. நீ இனிமே சின்ன பிள்ளை இல்ல, இந்த வீட்டோட மகாராணி. நீ வெறும் ஹாசினி இல்ல, இந்த குடும்பத்தோட மருமக. இன்னையிலிருந்து இந்த குடும்பத்தோட கௌரவம், மரியாதை எல்லாமே உன்கிட்ட தான் இருக்க போகுது. அந்த பொறுப்பையும் கடமையும் நீதாம்மா காப்பாத்தணும். இனிமே என்னோட ஏஜேக்கு எல்லாமே நீதான். உனக்கு ஏஜே கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நீதான் என் ஏஜேவை நல்லபடியா பாத்துக்கணும். பிரவளிக்கா போனதுக்கு அப்புறம் பாவம் என் ஏஜேவோட வாழ்க்கையே மாறி போச்சு. தன்னோட உலகத்தை ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அவன் சுருக்கிக்கிட்டான். தனக்கு இது போதும்னு தன்னை தனியாளாவே ஆக்கிக்கிட்டான். அதுல இருந்து நீதான் என்னோட ஏஜேவை மீட்டெடுக்கணும். மறுபடியும் எல்லாரும் வாழற சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னோட ஏஜேவை நீதான் கொண்டு வரணும். அது உன்னால மட்டும்தான் செய்ய முடியும்.
என்ன மன்னிச்சிடுங்க ஜெயம்மா. எங்க காலம் பூரா வாழ போற ஒரு மருமகளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்க மகனோட வாழ வரல, ஹிட்லரை குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கான சாட்சியை தேடி வந்திருக்கேன். அப்படி நான் அதுல ஜெயிச்சிட்டேன்னா உங்க மகன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. எனக்கு தாலி கட்டின கைக்கு விலங்க கிடைக்க போகுது. என்ன ஆசீர்வாதம் செஞ்ச உங்க மனசுக்கு சோகம் வரப்போகுது. சாரி ஜெயம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லையே. ஒண்ணும் இல்லையேவா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஜெயம்மா, முக்கியமான நேரத்துல பேசியே டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? பிரெயின், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி சரி, ரூமுக்கு போ. இதுக்கு ஒன்னும் தெரியாத கள்ளி. ரூமுக்கு போய் நல்லா தூங்குறதுக்கு. போ, கிளம்பு. ஐயோ, எங்க? எங்கேயா? ஏஜி ரூமுக்கு. ஐயோ, நான் அங்க போக மாட்டேன். வேற எங்க போற? நான் உங்க ரூம்லயே தூங்கிக்கிறேன் ஜெயம்மா. ப்ளீஸ் ஜெயம்மா. ஏன் ரூம்ல தூங்குறதுக்கா கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷ ரூம்ல தூங்குறத விட்டுட்டு அந்த ரூம்ல தூங்குற, இந்த ரூம்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் காலையில தாலிய கட்டிட்டு எப்படா பொழுது சாயும்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடானா இன்னசென்ட் கேர்ள். ஜாவ் ஜாவ் ஜாவ், ஜெயம்மா. ரூம் ஜாவ். ஐயோ, இந்த ஜெயம்மா வேற இன்னொரு வழியாக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. என்னால போக முடியாதுன்னு சொன்னாலும் காரணத்தை கேட்பாங்க. போறேன்னு சொல்ல முடியாது. பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஹிட்லரோட ரூம்ல ஒன்னா தங்குறதா? நெவர். போ, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வா வா. ஜெயம்மா ஜெயம்மா, ப்ளீஸ் ஜெயம்மா, ப்ளீஸ் அங்க வேணாம். நான் வேணா அந்த ரூம்க்கு நாளைக்கு போறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க ரூம்லயே தங்கிக்கிறேன் ஜெயம்மா, ப்ளீஸ். என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி? பாரு, இதெல்லாம் சம்பிரதாயம். சொன்னா கேளு, நட போலாம். ஐயோ ஜெயம்மா ஜெயம்மா, நான் சொல்றத கேளுங்க ஜெயம்மா. நீ சொல்றத நான் நாளைக்கு கேக்குறேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? சிபிஐ காரா, உனக்கு இருக்குடா. என்ன இப்படி மாட்டி விட்டுட்டல்ல. யாரு கிட்னாப் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணானோ அந்த ஆள் ரூம்ல நைட்டு முழுக்க நான் ஒண்ணா இருக்கணுமா? என்ன யோசனை? வா. ஐயோ, வேண்டாம் 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 ஜெயம்மா. வா. வேணாம். வா 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 வா. இது பாரு, இதான் ஏஜையோட ரூம். போ உள்ள. வேணாம் ஜெயம்மா. என்ன வேண்டாம்? அப்புறம் எதுக்குமா கல்யாணம் பண்ண? பேசாம போ. நான் எங்க கல்யாணம் பண்ணேன்? உங்க மகன் தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணாரு. இத பாரு, நீ எந்த காலத்து பொண்ணு இப்படி இருக்க? ஐயோ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் சொன்னா கேளு, போ உள்ள. நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயம்மா ஜெயம்மா, ப்ளீஸ் ஜெயம்மா. இனிமே இதான் உன்னோட ரூம். ரூம்குள்ள போ. ஏய், அங்கே நில்லு. என்னடா? என்னம்மா இது? இவ எதுக்கு ஏன் ரூம்குள்ள வர்றான்? இது என்ன கேள்வி மகனே? இனி இவ இங்கதானே தங்கணும். கண்டவங்க என் ரூம்ல தங்குறதுக்கு இது ஒண்ணு கெஸ்ட் ரூம் கிடையாது. ஹாசினி ஒன்னும் கெஸ்ட் கிடையாது. நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அவ எப்படி கெஸ்ட் ரூம்ல தங்க முடியும்? ஆமாமா, கெஸ்ட் ரூம் போயிடலாம். ஹலோ, ஸ்டாப். நான் ஒன்னும் தாலி கட்டல. அவதான் என்ன? போதும், நிறுத்து. அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. நீங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும். நீ எங்க தங்குறியோ அங்கதான் இவளும் இருப்பா. அதுதான் முறை, அதுதான் நியாயம். ஏய், எந்த நியாயப்படியோ அவ இங்க தங்க கூடாது. அவளுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏய் ஏஜே, கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய ரூம்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த புருஷனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இல்ல பார், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை இந்த 4 சுவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். இப்படி வாசப்படியில வச்சு சண்டையெல்லாம் போடக்கூடாது. கல்யாணமாகி இந்த பொண்ணு ஆசையோட புருஷன் வீட்டுக்குள்ள வந்தா இப்படியா வம்பு கிழப்ப? இது நான் ஆசையோட வந்தேனா? அதுவும் இந்த ஹிட்லர் எனக்கு புருஷனா? இந்த மூஞ்சிய பாக்குறதுக்கு நான் ஓடோடி வந்தேன். என்ன இந்த ஜெயம்மா இப்படி அள்ளி விடுறாங்க? இது எங்க போய் முடிய போதோ? அவ இங்கதான் இருப்பா. போமா. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போ உள்ள. அம்மா, போமா, போ. ஏமா பயப்படுற? பயப்படுறதுக்கு இது ஒன்னும் ஹாரர் ரூம் இல்ல, உன் ஹஸ்பண்ட் ரூம். போ.
போன்னு சொல்றேன்ல. ஐயே என்ன ஜெயமா? இது நெஞ்சா பாருங்கல்ல, இந்த வலி வலிக்குது. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ரூம்குள்ளேயே வந்து என்னையே வந்து இடுப்ப? பாத்துட்டு தானே இருந்தீங்க, நானவ வந்தேன். ஜெயமா தான். ஏய் வாய மூடு. தேவையில்லாம அவங்கள காரணம் சொல்லாத. இதெல்லாம் உன்னோட பிளான் தான். திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்தை ஒரு சாக்க வச்சுக்கிட்டு என் ரூம்குள்ள வந்துட்டல நீ. திட்டம் போட்டது நீங்களா இல்ல நானா? நானா என் தங்கச்சியை கிட்னாப் பண்ண? நானா பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் செஞ்சேன்? நீங்க ஏமாத்தி என் வாழ்க்கைக்குள்ளேயே வந்துட்டு இப்ப நான் ரூம்குள்ள வந்தத பெருசா பேசுறீங்க. என் ரூம்குள்ள வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. உங்க ரூம்குள்ள வரதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? அப்படி வந்துட்டா சந்தோஷமா தான் இருந்துட முடியுமா? தள்ளி நின்னாவே உங்க பேட் வைப்ரேஷன் டார்ச்சர் பண்ணும். இந்த ரூம்குள்ள வந்துட்டேனேன்னு நானே கடுப்புல இருக்கேன். இத பாரு, நீ என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் நிரூபிக்காம விட போறது இல்ல. அது வரைக்கும் தான் இந்த வீட்ல உனக்கு இடம் உண்டு. கூடிய சீக்கிரமே நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். நான் ப்ரூவ் பண்ண அடுத்த செகண்டுமே நீ வீட்டுக்கு வெளியில இருப்ப. புரியுதா? அது வரைக்கும் இந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம் நீ கொண்டாடாத. என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறது இல்ல. என் மனசுல பிரபலி தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. ஹலோ ஹிட்லர், உங்களுக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை இப்பவே தீய வச்சு கொளுத்திடுங்க. ஜெயமா சாஸ்திர சம்பிரதாயம்னு சொன்னதுனால அவங்க மனசு சங்கடப்பட வேண்டான்னு தான் நான் இங்க வந்தேன். நான் எங்க புருஷன் பொண்டாட்டி உறவு முறைய கொண்டாடினேன்? புருஷனா மட்டும் இல்ல, உங்களை மனுஷனா கூட நான் பாக்குறது இல்ல. ஏய் இது பாரு, உங்ககிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? டைம் ஆச்சு, நான் போய் தூங்குறேன். ஏய், என்னது இது, ஒரு பெட்டா இருக்கு, நான் இதுல தூங்கிட்டா நீங்க எங்க தூங்குவீங்க? தரையில. தட்ஸ் குட், யூ ஆர் a gentleman. ஏனா எனக்கு தரையில படுத்தா தூக்கமே வராது. ஓகே, குட் நைட். தள்ளு. தரையில படுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ பெட்ல படுக்கிறீங்க. தரையில படுக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, இப்போ நேரா படுங்க. இப்படி குறுக்க படுத்தா நான் எங்க படுக்கிறது? எங்க வேணா போய் படு, எனக்கு என்ன. ஆனா என் பெட்ல எல்லாம் இடம் கிடையாது. எங்கேயும் படுனா நான் எங்க படுக்கிறது? இங்க என்ன 5-6 பெட்டா இருக்கு. ஒண்ணு எனக்கு பெட்டை விடுங்க, இல்லனா தள்ளி படுங்க. இப்போ எனக்கு இடம் கொடுக்க போறீங்களா இல்லையா? ஆமா. ஏய் இது தானே நான் முதல்லயே சொன்னேன். மல்லாக்கப்படுத்து விட்டதை பாக்குறது என்ன சுகம். இன்னும் ஏன்டா முழிச்சுக்கிட்டு இருக்க? கைப்புள்ள தூங்கு. ஹலோ, இதுக்கெல்லாம் அதுக்கு கால பிடிக்கிறீங்க? நான் உங்களை ஆல்ரெடி மன்னிச்சிட்டேன். ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். ஐயோ, யோ, மண்ணு மூட்டையை இழுத்து போட்ட மாதிரி கையை தட்டிட்டு போற. ஐயோ, இடுப்பு போச்சு, வலிக்குதே. யோ ஹிட்லர், உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. இப்படி விழுந்த எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உனக்கு ஒண்ணும் ஆகாது, மரமண்ட. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. இனிமேயோ பார்க்க மாட்டேன். நான் ஒரு சைக்கோ. இனிமே நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நீ ஏன் முழுசு இல்ல, அரை லூசு. அரை லூசா? போயா முழு லூசு. கம்மனு பட. நான் கீழே பார்த்ததே இல்ல. இப்படி தூக்கம் வர போதுன்னு தெரியல. எனக்கு தூக்கமே வராது. என்ன பண்ண போறேனோ?
ஏய் என்ன பெட்ல இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன குக்கர் மாதிரி உசுன்னு? சைக்கோ படுத்துற பெட்ல நான் படுப்பேனா? அட்லீஸ்ட் எனக்கு அந்த தலகாணியாவது கொடுங்க ப்ளீஸ். பாவம்ல ஹாசினி, கழுத்தெல்லாம் வலிக்குது. ப்ளீஸ். ஒரு ஆளுக்கு 2 தலகாணியா? மூளை இருக்கிற யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எனக்கு 2 மூளை இருக்கு, அதான் 2 தலகாணி தேவைப்படுது. பாத்து 2 தலகாணி வச்சு படுத்தீங்கன்னா மூளை மூக்கு வழியா வந்துற போகுது. தலகாணிய குடுக்கலன்னா என்ன? நாங்கெல்லாம் கையே முட்டு கொடுத்து முரட்டுத்தனமா தூங்குவோம்ல. அப்போ தூங்கி தொலைக்க வேண்டியதானே? மிஸ்டர் டபுள் பிரெயின், அந்த போர்வை சும்மா தானே கிடக்கு, அது கொடுங்களேன். ஆமால, இந்த போர்வை சும்மா தானே கிடைக்குது. இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் தூங்க வேணாமா? குட் நைட். பண்றதெல்லாம் பேட், இதுல குட் நைட்டா? ஹலோ, என்னால குளிர் தாங்க முடியல. அந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க. முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து ஏசில தூங்குனதே கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து ஏசி இல்லாம தூங்குனதே கிடையாது. பெட்லயும் படுக்க விட மாட்டேங்கிறீங்க, போர்வையும் தர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் தூங்குறது? எனக்கு ரொம்ப குளிருது. அவ்வளவு குளிர்தான் உனக்கு? ஆமா, பார்த்தா தெரியல உடம்புல அப்படி நடங்குதுன்னு. ஆஃப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஆமால, பாவம். யோ, ஆஃப் பண்ண சொன்னா ஏசி அதிகமா வைக்கிறீங்க. இவ்ளோ ஏசில நான் வெறிச்சு போயிடுவேன். அதுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் கிடையாதா? உன் மேல எனக்கு ஈவு, இறக்கம், கருணை ஒண்ணுமே கிடையாது. See you in the morning. நீ உசுரோட இருந்தா. ராத்திரி முழுக்க இப்படியே தான் சமாளிக்கணுமா? ஐயோ, இப்படியே போச்சுன்னா காலையில வெறிச்ச சில மாதிரி தான் நான் இருப்பேன். இப்ப என்ன பண்றது? பண்றதையும் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குறத பாரு. இவரெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். மார்கழி மாசத்துல காலங்காத்தால எழுந்திருக்க வச்சு ஐஸ் தண்ணிலேயே குளிக்க வைக்கிறேன்.